ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு முக்கியமான உங்களோட நீண்ட நாள் சந்தேகங்களுக்கு ஒரு தீர்வாக இந்த வீடியோ கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு படித்தாலும் சரி, வேறு விதமான போட்டித் தேர்வுகளுக்கு படித்தாலும் சரி, நோட்ஸ் எடுக்கணுமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக நோட்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க. அது ஒரு சிறந்த தீர்வாகவும் நமக்கு இருக்கும். ஓகேங்களா? நிறைய பேர் புக்கில் கலர் பென்ஸால் நம்ம டிக் பண்ணிக்குவோம். இல்லை அப்படின்னா ஷார்ட் நோட்ஸ் கூட எடுத்து அந்த புக்கு பக்கத்துலேயே ஒட்டிக்குவோம். ஓகேங்களா? இதெல்லாம் தற்காலிக தீர்வு தானே தவிர நிரந்தர தீர்வு கிடையாது. ஒரு சப்ஜெக்ட்டுக்குன்னு நீங்கள் ஒரு நோட் போட்டு கொஞ்சம் கலரிங் கொடுத்து நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா அது எத்தனை தடவை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு லெசனை எடுத்து நீங்கள் மேனுவலாக படிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகுதுன்னு பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு லெசனை நீங்கள் ஒரு நாளில் முடிக்கிறீங்க அப்படின்னா நோட்ஸ் எடுக்கிறதுக்கு அட்லீஸ்ட் 3 நாளாவது ஆகும். ஓகேங்களா? நோட்ஸ் எடுத்து படித்து முடிக்கிறதுக்கு. அதே லெசனை ஒரு வாரம் அல்லது 2 வாரம் கழித்து நீங்கள் மேனுவலாக புக்கில் படித்து பாருங்கள். கண்டிப்பாக 2 days தான் ஆகும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு நாளில் படித்த லெசனை செகண்ட் டைம் படிக்கும்போது 2 நாள் கூட ஆகும். அதே அந்த நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுருந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த நோட்ஸ் எடுத்து பாருங்கள். ஒரு 3 hours அந்த லெசனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட முடியும். நீங்கள் இதை நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஏன்னா நான் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லெசனுக்கு நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? அதனோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் சொல்கிறேன். நான் சும்மாலாம் சொல்லலை. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நோட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி 2 விஷயத்தை நினச்சிக்கோங்க. நோட்ஸ் எடுத்து படிக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். கண்டிப்பாக நோட்ஸ் எடுக்கும்போது என்னடா இது இவ்வளோ எழுதி வைக்கணுமா, அதுக்கு புக்லேயே குறிச்சிட்டு போயிடலாமே, இப்படின்னு நிறைய டபுள் மைண்டு வந்துகிட்டே இருக்கும் நமக்கு. ஆனால் நோட்ஸ் எடுக்கிறது நமக்கு நல்லது அப்படின்னு முடிவெடுத்து நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. 2வது விஷயம் நோட்ஸ் எடுக்கும்போது ஃபஸ்ட் டைம் படிச்சுட்டு அப்படியே நோட்ஸ் எடுக்காதீங்க. அது உங்களுக்கு பேராகிராஃப் மாதிரி வந்துடும். குறிப்பிட்ட லெசன்ஸ்க்கு நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். 3வது டைம் படிச்சுட்டு நோட்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எடுக்க ஈஸியாக வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். அதை ஷார்ட் நோட்ஸாக அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகேங்களா, எல்லாத்துக்குமே நோட்ஸ் எடுக்கணுமா, இது நோட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோவில் காமிச்சிட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும். எக்ஸாம் டைம் காமிக் நெருங்கி வரும்போது தான் நம்ம நோட்ஸ் எடுத்தாலும் ரிவிஷன் அப்படின்னு வரும்போது இப்போ எனக்கு நோட்ஸ் அதை ஜஸ்ட் பண்ணிட்டு நல்லா படிக்க முடியாது. அது உங்களுக்கு ஒரு மலையாக ஒரு ரிவிஷன் அப்படிங்கிறப்போ எக்ஸாமுப்போ நான் ரிவிஷன் அப்படிங்கும்போது நான் இந்த அவுட் சோர்ஸ் புக்கு நான் வைக்காம கூட போனோட புக்கு அப்போ நான் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு நோட்ஸ் எடுக்கணுமா நான் நிறைய தடவை யோசிச்சுட்டு நான் படிக்கணும் அப்படிங்கும்போது ஓகேங்களா, இது நோட்ஸ் நல்லா எடுக்க முடியும் அப்படிங்கிறது வீடியோ நான் வியூ பண்ணி பார்த்துட்டு போயிங்களா. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம நோட்ஸில் ரிவிஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் நோட்ஸ் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா தனியாக ஒரு நோட்டு வாங்கி அதில் நோட்ஸ் எடுங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு நோட் போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.